வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு நாவல் பழம், அதாவது நாகப்பழத்தில் மொஹித்தோ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நாகப்பழத்தை எப்படி நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இங்கே நாகப்பழம் இருந்தால் நாவல் பழத்தை எடுத்து நல்லா 2 முறை கழுவி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், சொத்தையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பழத்தை நான் யூஸ் பண்ணல, அது எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கினேன். அடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த நாவல் பழத்தில் சேர்த்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இந்த நாவல் பழத்தை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறாங்க. 5லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அழகான கலர் விட்டு நல்லா வெந்து வந்துடும். இந்த விதையை நம்ம நீக்கி உணர்த்தி இதில் நம்ம டீ பண்ணி சாப்பிட்லாம். டயபெட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் நாவல் பழத்தை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வாரத்துக்கு வரும் உங்களுக்கு. ஸோ நிறைய ஜூஸு, லஸ்ஸி இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த நாவல் பழத்துலேருந்து அந்த விதையை நீக்கிட்டு இது உணர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த சோறு இருக்கு இல்லையா, அந்த நாவல் பழத்து மேலே இருக்கிற அந்த ஃப்ளெஷ்ஷு, அந்த தண்ணியெல்லாம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ இதுலேருந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலை, எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக சாட் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அடுத்து ஸ்ப்ரைட்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதுதான் தேவைப்படும். ஸ்ப்ரைட் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாவல் பழத்துலேயே ஏற்கனவே சர்க்கரை இருக்குது. ஸோ இப்போ இந்த நாவல் பழத்தை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, புதினா, இந்த சாட் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். எதுக்கு அது நான் சேர்க்குறேன்னா, கொஞ்சம் இது தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் இந்த நாவல் பழம் சாப்பிட்றப்போ சிலருக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது. அந்த தொண்டை கட்டாது. ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நல்லா விழுதா அரைச்சி எடுத்துன்னு வந்ததும் இப்போ ஒரு நல்ல டால் டம்ளரில் இந்த விழுதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம பிளேன் சோடா இல்லைனா ஸ்ப்ரைட் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸ்ப்ரைட் நம்ம சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு அந்த நாவல் பழத்துலேயே நான் புழிஞ்சிருக்கேன். இப்போ இது நம்ம இந்த ஸ்ப்ரைட்டை ஊற்றி நல்லா சில்டாக சர்வ் பண்ணால் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த நாவல் பழம் மொஹித்தோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.